இல்லையா? சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர்கட்டு பாண்டி. ஐயா, இதெல்லாம் வாத சம்பந்தப்பட்டது, வாத பிரச்சனை. தயவு செய்து சொல்றேன், வாதம் வந்த சோறுல முதலே ஒடியாந்துருங்க. ரொம்ப நாள் கழிச்சுலாம் வராதீங்க. இந்த அம்மாவுக்குலாம் ரொம்ப மோசமாயிடுச்சு. ஐயா, ஐயா மேல இருக்கு அந்த கை அப்படி தலையில வை. இந்த மாதிரி வச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? 1.5 வருஷம். சவுண்டா சொல்லு. 1.5 வருஷம் ஆச்சு. ஐயா, நீங்க கை மறந்துக்குங்க. இந்த அளவுக்கு தூக்கி எத்தனை வருஷம் ஆச்சு? 12 வருஷம். நல்லா சவுண்டா. 12 வருஷம் ஆச்சு. எந்த ஊரு? ஈரோடு. ஈரோடு. எண்ணெயை தேய்ச்சி முடிச்சுட்டு 2 நேரம் தேய்ங்க. தேய்ச்சி முடிச்சுட்டு நல்லா நான் சொன்னாலும் சாப்பிடுங்க. நல்லா சாப்பிட்டுட்டு என்ன முடிஞ்சோன்னு வாங்க. திருப்பி மறுபடியும் என்னன்னு பார்ப்போம். மறுவாதம் வராது. இந்த கால் வந்து உங்களுக்கு சுத்தமாக வளைஞ்சிருச்சு. இது அதுதான். இந்த கையில் உள்ள ஸ்ட்ரோக்கு இங்கே வராது. நான் எக்ஸசைஸ் பண்ணோன்னா நல்லா நடக்கணும். கம்பு வச்சு நடக்கணும். தயவு செய்து அதே மாதிரி நீ நல்லா வாக்கிங் போயிட்டு நல்லா நட. இப்படிவாடா மக்களை கைவிடா. நான் தெய்வ கணக்கு பசியும் பட்டினமா இருந்து என் உயிர் மக்களா. ஐயா, நான் சாப்பிட்டேனாயா? இப்படி இதான் என் வாழ்க்கைய. இன்னைக்கு நேரத்தில் இல்ல, 22 வருஷ காலமா நான் மத்தியானம் சாப்பிட்டதில்லை. என்னுடைய மூலிகை மருந்து வாத நரம்பு ஸ்ட்ரோக்கு, ரத்தக்கட்டு, சுடுக்கு, இடுப்பு ஒடிக்குது, ஜவ்வு ஒடிக்குது, மூட்டி தேய்மானம், கழுத்து ஸ்டக்கா இருக்கு, கையை பிடிச்சிருக்கு, காலு நீங்கி ஊதி போய் நீர் மாதிரி கல்லு மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இருக்குன்னா என்னுடைய மூலிகை மருந்து கலைச்சு விட்டுரும். மூலிகை மாதிரி ஆளுகளுக்குன்னா மறுவாதம் வரவிடாது. வாதம் தான். எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன். மறு அட்டாக்கு வராது, மறுகாயி காலுக்கு வராது. நான் சொன்னதை முறைப்படி வாங்க. அந்த இழுத்து பிடிச்சாலும் மாறிடும், லூஸ் ஆயிரும். உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கான். சரியா? அதே மாதிரி இந்த வாத சம்பந்தப்பட்டது அனைத்து பேருக்குமே என் தெய்வம் கை வைக்க சொல்லுது. அதனால இன்னும் நான் சாப்பிடல. மணி 7. எத்தனை மணி? 7. பகல் சாப்பாடு காலைல 7 மணிக்கு சாப்பிட்டேன். அதனால உங்களுக்காண்டி நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். என்னுடைய மருந்தை முறைப்படி நல்லா தேய்ங்க. எல்லா வழிகளுக்குமே உள்ள சாப்பிட்றத தவிர மேல் வலி எல்லா வலியுமே, கை வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, குடையுது, கடுக்குது, நரம்பு இழுத்து பிடிச்சிருக்கு, சூ பிடிச்ச மாதிரி இருக்கு, வெரிகோஸ் இருக்கு, எல்லாத்துக்குமே நல்லா தேய்ங்க. சூடு வரைக்க தேய்ச்சிட்டு சுடுதண்ணில் கழுவுங்க. மற்றபடி எலும்பு முறிவு வேற, பாதாளம் வேற. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர்கட்டு பாண்டி. சாமி அப்படி ஓவராலா சொல்ல சாமி